வேகம், அவசரம், கால நேரம், அதிகப்படியான தேவை, தரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இன்று பலவிதமான உபயோகப் பொருட்கள் இயந்திரத்தின் உதவி கொண்டு மிகச் சிறப்பான முறையில் தயார் செய்யப்படுகிறது. அந்த வரிசையில் தீப்பெட்டிகள் தயாரிப்பும் ஒன்று. தீப்பெட்டிகள் தயாரிப்பிற்கு முக்கிய தேவையான தீக்குச்சிகள் கேரள மாநிலத்திலிருந்து தயார் செய்யப்பட்டு தருவிக்கப்படுகிறது. அங்கிருந்து கொண்டு வரப்படும் மருந்து வைக்காத இக்குச்சிகளை முதலில் அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் தளங்களில் உலர வைக்கின்றனர். இவ்வாறு உலர வைத்தால்தான் மருந்துகள் நன்றாக பிடித்து நிற்பது சாத்தியமாகிறது. உலர வைக்கப்பட்ட இக்குச்சிகளை இயந்திரத்தில் கொட்டி அதிர்வுகள் ஏற்படுத்துவதன் மூலம் சலிக்கப்பட்டு தேவையில்லாத குச்சிகளை நீக்குவதும் மாசுகள் அகற்றலும் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாறு சலிக்கப்படும் இக்குச்சிகள் நடைமேடை வழியாக நகர்ந்து பெரிய கலன்களை சென்று அடைந்து அங்கு மெழுகு குழம்பில் நனைந்து கொதிகலனை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருமுறை சலித்து எடுக்கப்பட்டு சிறிது நேர உலர வைத்தலுக்கு பிறகு மருந்து வைப்பதற்கு அனுப்பப்படுகிறது. சல்பர், ரெட் மேக்னீஸ், சிலிக்கா பவுடர், பைக்ரோமேட், ரோசினம், க்ளூ ஆகிய ரசாயன கலவைகளை சரியான தேவையான அளவுகளில் எடுத்து ஒன்றாக சேர்த்து கலக்கி கடைசியாக அதனுடன் பொட்டாசியம் குளோரைட் தேவையான அளவுகளில் சேர்க்கப்பட்டு நன்கு கலக்கி அக்குழம்புகளை இயந்திர ஓட்டத்தின் உதவியுடன் மீண்டும் நன்றாக கலக்கப்பட்டு வாளிகளில் எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்கின்றனர். இயந்திரத்தின் உதவியுடன் கலக்குவதால் ரசாயனங்கள் நன்றாக ஒன்றோடு ஒன்று இணைந்து வினைகள் சுலபமாக நிகழ்வது ஏதுவாகிறது. ஆக்சுவலாக நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர காரணமே முதல்ல நான் படித்து முடித்து வந்த உடனே ஏதாவது சொந்தமாக வியாபாரம் பார்க்கணுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ இங்கே சிவகாசி சரௌண்டிங் ஃபுல்லாக மேட்ச் இண்டஸ்ட்ரி நிறையா இருந்தது. மேட்ச் ரா மெட்டீரியல் செய்யலாம், ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லி ட்ரேடிங் ஆரம்பித்தேன். ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பார்ட்டிஸ் நீங்கள் மேட்ச் ரா மெட்டீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் மேட்சஸ் சப்ளை பண்ண முடியுமான்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா கேட்டாங்க. அந்த டைப்பில் என்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்கள்ட்டே கேட்டேன், இந்த மாதிரி மேட்சஸ் கொடுக்கலாமா. அவங்க எல்லா நேரம் ரொம்ப டல்லான சீசன், தாராளமாக நாங்கள் மேட்சஸ் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் எங்கள் ரா மெட்டீரியல் ஃபுல்லாக கொடுத்து ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பிராண்ட் கொடுத்து தீப்பெட்டியாக வாங்கி நான் நார்த் இந்தியாவுக்கு கன்வர்ஷன் டைப்பில் வாங்கி நார்த் இந்தியாவுக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு ஆள் 2 பேர் செஞ்சுருக்கோம், 40-50 பேர் செஞ்சு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு.
அந்த டயத்தில் என்னால் குவாலிட்டி அவங்கள்ட்ட வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ஸ்மால் ஃபைட்டுக்காரங்களாம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ நம்ம ஓனாக நம்ம மேனுஃபேக்சரிங் லைனுக்கு போயிடுவோம்னு சொல்லிங்க நாங்கள் முதல்ல 1991 இந்த பிலால் மேட்சை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுலேருந்து எங்களுடைய சரக்கு எங்கள் குவாலிட்டி மார்க்கெட் அக்செப்டன்ஸ் ஆனதுனால எங்களுடைய தேவையை விட 3 பங்கு 4 பங்கு ஆர்டரு எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கனால ஃபஸ்ட்டு பிலால் மேட்ச் ஆரம்பித்து 9-1 இன்னைக்கு 9 ஃபைட்டு ஆகிடுச்சு. 9 ஃபைட்டு 2000 வரைக்கும் ஹேண்ட்மேடாகவே செஞ்சுட்டு இருந்தோம். 2000 பிறகு எல்லா இங்கே சிவகாசி சரௌண்டிங்கில் மிஷின் செமி மெக்கானிஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1-2 வந்த டயத்தில் நான் அந்த மிஷினை எனக்கு ஒரு வாய்ப்பாக சைனாவில் போய் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. ஏன் நம்ம அந்த மிஷினை நம்ம அவங்க மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி முதல்ல நான் பிலால் மேட்சில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் 2 பேரை அதாவது 3ஆவது ஆளை நான் மிஷினை மாட்டினேன். மிஷினை மாட்டினோடனே எனக்கு அந்த டயத்தில் வந்து எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லேபர் பிரச்சனை இல்லை. இந்த சைல்டு லேபர் நாங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா சேம்பரில் சரி ஃபைட் ரைட்டும் சரி கவர்மெண்ட் சைடு சைல்டு லேபர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணுங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் செயல்பட்டு இருந்த நேரத்தில் அந்த மிஷின் வந்த உடனே எங்களுக்கு அது பெரிய உறுதுணையாக இருந்தது. ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கும் மருந்து வைக்கப்படாத தீக்குச்சிகளை மாசுகள் மற்றும் தேவையில்லாத குச்சிகளை அகற்றும் சலிக்கும் இயந்திரத்தில் கொட்டி விடுகின்றனர். இந்த இயந்திரம் சரியான அளவுள்ள குச்சிகளை மட்டும் குழாய்கள் வழியாக வெளியேற்றி மற்றொரு பெரிய அளவுள்ள வைப்பு கலன்களை சென்றடையச் செய்கிறது. இந்த நிகழ்வுகள் உயர் காற்றழுத்தத்தின் மூலம் நிகழ்த்தப்படுகிறது. கலன்களை வந்தடைந்த இக்குச்சிகள் இயந்திர ஓட்டத்தின் செயலுக்கு ஏற்றாற்போல் சிறிது சிறிதாக வெளியேறி அதற்கான நடைமேடை வழியாக இயந்திரத்தின் மேல்புறத்தை வந்தடைகிறது. இயந்திரத்தில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கும் சட்டங்களை வந்தடையும் இக்குச்சிகள் இயந்திர செயல்பாட்டின் உதவியுடன் சீரான முறையில் பொருந்தி அதற்கான நடைமேடையில் பயணிக்க ஆரம்பிக்கிறது. இப்பயணத்தில் முதல் கட்டமாக மெழுகு குழம்பில் நனைந்து வெளியேறும் இக்குச்சிகள் சீரான ஓட்டத்தில் மெல்ல நகர்ந்து மருந்து ஊற்றப்பட்டிருக்கும் தளத்திற்கு வருகிறது. ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் கலக்கப்பட்ட இந்த ரசாயன குழம்புகளை இயந்திரத்தின் ஒரு பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சுற்றும் மேடையில் ஊற்றி அத்தளத்தை நிரப்பி சரியான அளவுகள் இருக்கும்படி பார்த்துக் கொள்கின்றனர். அப்போதுதான் நகரும் மேடையில் வரும் குச்சிகள்
இம்மருந்து குழம்பில் முங்கி எழ ஏதுவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான அளவுள்ள மருந்து குச்சிகளில் நிற்கவும் செய்யும். இவ்வாறு நகர்ந்து வரும் இக்குச்சிகள் மெழுகு குழம்பு மற்றும் ரசாயன மருந்து குழம்பில் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறிது சிறிதாக நகர ஆரம்பித்து சுழற்சி முறையில் தங்களை உலர வைத்துக் கொண்டு இயந்திரத்திலிருந்து வெளியேறுகிறது. மெழுகு மற்றும் ரசாயன மருந்து குழம்புகளில் முங்கி எழும் இக்குச்சிகளை உலர வைப்பதற்காக இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் கட்டிடத்திற்கு வெளியே தனி அறையில் வைக்கப்பட்டிருக்கும் கொதிக்கலன்கள் மூலமாக வெப்பத்தை உண்டாக்கி குழாய்கள் வழியாக குச்சிகள் நகரும் மேடைக்கு கொண்டு வரப்பட்டு காற்றையும் சேர்த்து சீரான முறையில் குச்சிகள் மேல் செலுத்துகின்றன. இத்தனை செயல்களை கடந்து சுழற்சி முறையில் நடைமேடை வழியாக இயந்திரத்தின் மேல்புறம் மருந்து வைக்கப்பட்ட இக்குச்சிகள் தங்களை இயந்திர சட்டங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு கீழே வைக்கப்பட்டிருக்கும் பெட்டிகளை வந்தடைகிறது. இயந்திரத்திலிருந்து வெளியே வரும் இக்குச்சிகளை முதலில் எடை போட்டு அதனை பெட்டிகளில் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இடங்களுக்கு கொண்டு சென்று ஓரிடத்தில் மொத்தமாக சேமித்து வைத்துக் கொள்கின்றனர். மிஷினை மாட்டி நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே டைப்பில் இந்தியன் டொபாக்கோ கம்பெனிக்காரங்க வந்து தீப்பெட்டி லைனுக்கு உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து எங்களோட தீப்பெட்டியை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. என்னுடைய ப்ரொடக்ஷன் அன்னைக்கு என்னுடைய சேலை விட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக வந்துடுச்சு அந்த டயத்தில். இப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்கனாலேயும் நாங்கள் நிறைய மிஷின் நாங்கள் வாங்கினோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ மாடல் வேணாலும் செய்யுங்க, குவாலிட்டியாக செய்யுங்க, சைல்டு லேபர் இல்லாமல் குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் லாங் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது எங்களுக்கு மோட்டிவ் கிடையாது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுங்கிற ஒரே மோட்டிவில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். நீங்கள் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கொடுத்தீங்கன்னா எங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் எனக்கு என்னுடைய சொந்த மார்க்கெட் போக மிச்சம் உள்ள எக்ஸஸ் ப்ரொடெக்ஷனை ஃபுல்லாக நான் ஐடிசி கொடுத்துட்ருக்கேன். ஐடிசி கொடுத்துருக்கோம். அவங்களே சொன்னாங்க, நாங்கள் பிரிண்டிங் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்களே பிரிண்டிங் ஆரம்பிங்கன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்செட் போட்டோம். அது என்னுடைய தேவைக்கு பத்தாமல் வந்தாங்களே. அப்புறம் ஒன்று இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 4-5 ஆப்செட்டு, ஸ்க்ரீன், ஸ்கோரிங் மற்ற என்னுடைய தேவைக்கு உண்டானது என்ன ஒன் ரூஃப்குள்ளேயே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து இன்னைக்கு அந்த ஒன் ரூஃப்குள்ளே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எங்களுக்கு குவாலிட்டி, குவான்டிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய பிராண்டுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. இதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண நம்மளுடைய ப்ரொடக்ஷனை விட தேவைக்கு அதிகமாக ஆர்டர் இருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சது.
குச்சிகள் தயார் செய்யப்பட்ட நிலையில் அக்குச்சிகளை வைக்கும் பெட்டிகள் தயாரிப்பும் இப்போது இயந்திரத்தின் உதவியோடு நடைபெறுகிறது. அன்று மர இழைகளில் தயார் செய்யப்பட்டு வந்த இப்பெட்டிகள் இன்று கார்ட்போர்ட் என்று சொல்லப்படும் அட்டைகளில் தயாராகிறது. தீக்குச்சிகள் வைக்க பயன்படும் கீழ்த்தள பெட்டிகள் முதலில் இயந்திரத்தின் உதவியோடு அட்டைகளில் அதற்கான அளவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி பிரித்து எடுக்க ஏதுவான வகையில் தயாராகி வெளியேற்றப்படுகிறது. பின்னர் அந்த அட்டையிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்தெடுக்கப்பட்டு மற்றொரு இயந்திரத்தில் பொருத்தப்படுகிறது. இங்கு இந்த அட்டைகள் சீரான முறையில் இயந்திரத்தின் உதவியோடு மடிக்கப்பட்டு எடுக்கப்படுகின்றது. இம்முறையில் மடித்து எடுக்கப்படும் இப்பெட்டிகளை மொத்தமாக எடுத்து சேமித்து வைத்துக் கொள்கின்றனர். கீழ்த்தள பெட்டிகள் தயாரிப்பு போன்றே மேல்தள உரைகள் அட்டைகளில் இயந்திர அச்சுப்பதிவு முறையில் அடையாள முத்திரையோடு தேவையான அளவுகளில் தயார் செய்யப்பட்டு பின்னர் அதன் இரு பக்கவாட்டிலும் மருந்துகள் பதிக்க கொண்டு வரப்பட்டு அங்கும் இயந்திரத்தின் மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் மருந்து தளத்தின் கீழ்ப்புறமாக நகர்த்தப்பட்டு மருந்துகள் பதிக்கப்படுகிறது. மருந்துகள் பதிக்கப்பட்ட இந்த மேல் உரைகள் நடைமேடை வழியாக நகர்ந்து வெளியேறும் சமயத்தில் அதனை ஆய்வு செய்து அதற்கான மரச்சட்ட அடுக்குகளில் அடுக்கி வைத்து உலர வைக்கின்றனர். பின்னர் உலர வைக்கப்பட்ட இந்த மேல் உரைகளின் மேல் லேமினேஷன் என்று சொல்லப்படும் செயல் இயந்திரத்தின் உதவியோடு நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாறு செய்வதனால் பெட்டிகளின் மேல்புறம் பளபளப்பாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றப்படுகிறது. இத்தனை நிகழ்வுகளும் மிகச் சரியான மற்றும் தரமான தேவையான அளவில் இயந்திரத்தின் உதவியோடு தயார் செய்யப்பட்டு தனித்தனியாக மொத்தமாக ஓரிடத்தில் சேமித்து வைக்கப்பட்டு குச்சிகள் அடைக்க அனுப்பப்படுகிறது. இந்த அளவுக்கு நாங்கள் இந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சதுக்கு எங்களுக்கு நிர்வாகத்துக்கும் லேபருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்கள் ஒரு லேபர் மாதிரி நாங்கள் நடத்துறது கிடையாது. ஃப்ரெண்ட்லியாகவே நாங்கள் பேசி அவங்களுடைய நிறைகுறைகளை சுட்டி காட்டி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ததால் எங்களுடைய இன்னைக்கு வேலைக்கு சேரணும். இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு வெளியே போகலை. ஒரு சில பேர் ஃபியூ மெம்பர்ஸ் மற்ற 100%ல 2% வேணால் எங்களை விட்டு வெளியே போயிருப்பாங்களே. எங்கள்கிட்ட எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு தான் எங்கள்கிட்ட இருக்காங்க. எங்கள்கிட்ட உள்ளாக ஃபுல்லாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால எங்கள் தொழிலில் ஆர்வமாக எனக்கு விட அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அதனால இந்த தொழிலில் வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம். எங்களுடைய லேபரே எனக்கு முக்கிய காரணமாக இருக்குது. நாங்கள் 1981 ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது நாங்கள் ட்ரைனிங் ஆரம்பிக்கும்போது என்கிட்ட 2 லேபர் தான் என்கிட்ட வேலை செஞ்சாங்க எல்லாரும். அந்த 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட இருக்காங்க. இன்னைக்கு எங்கள்கிட்ட மந்த்லி சேலரியில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. பீஸ் ஒர்க்கரில் ஒரு 3000 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு லேபர் தேவைப்படுது. எங்களுடைய ப்ரொடக்ஷன்
என்னுடைய ஆர்டருக்கு நான் முழுவதும் சப்ளை பண்ணுறது இன்னும் எங்களுக்கு லேபர் ஸ்கில்டு லேபர் தேவைப்படுது எங்களுக்கு. நாங்கள் இதுக்காக நாங்கள் பஸ்ஸு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து நாங்கள் ஆள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். மிஷின் வந்தனால எந்த வேலையும் குறையலை. மிஷின் வந்தனால வேலை கூடித்தான் போயிருக்கு. மிஷின் மேட்ச் இண்டஸ்ட்ரியில் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணனால இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்தியாவிலேருந்து அதிகமாக திருப்பி போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்களும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் மாதம் ஒரு 15-20 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நிகழ்வுகளையும் கடந்து வெளியே வரும் இந்த மேல் உரைகள் மற்றும் கீழ்ப்பெட்டிகள் குச்சிகள் அனைத்தையும் ஆய்விற்கு பின்னர் தனித்தனி நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு குச்சிகள் பெட்டிகளில் அடைக்கப்படுகிறது. சரியான அளவுகளில் எண்ணிக்கையில் அடைக்கப்படும் இத்தீக்குச்சிகள் பெட்டிகளில் அடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஒருமுறை சரியானபடி இருக்கிறதா என்பதை அதற்கான நபர்களை கொண்டு ஆய்வு செய்த பின்னர் பெட்டியின் விளிம்பில் சீல் என்று அழைக்கப்படும் அடைப்பான்கள் ஒட்டப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்பப்படுகிறது. இங்கு தயாராகும் தீப்பெட்டிகளில் 25 விழுக்காடு பெட்டிகள் ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் லண்டன், அமெரிக்கா, அரேபிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றாற்போல் வியாபாரிகளின் விருப்பத்திற்கு இணங்க வடிவங்கள் அமைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. ஒட்டுமொத்த செயல்களையும் கடந்து பயன்பாட்டிற்கு தயாரான நிலைக்கு கொண்டு வரப்படும் இத்தீப்பெட்டிகள் உரைகளில் அடைக்கப்படுவதும் இயந்திரத்தின் உதவியோடு நிகழ்த்தப்படுகிறது. ஏற்கனவே இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் உரைகளுக்கான காகித உருளையை இந்த தீப்பெட்டிகள் நடைமேடை வழியாக வந்து அடையும் போது மிகவும் லாபகமாக இந்த காகிதங்கள் பெட்டிகளை இணைத்து சுற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு வெளியேறும் இந்த சிறிய அளவு கட்டுகளின் மேல் முதலில் அடையாள முத்திரை ஒட்டப்பட்டு பின்னர் 10 கட்டுகள் ஒன்றாக இணைத்து ஒரு உரைகளில் அடைக்கப்படுகிறது. இவ்வாறு அடைக்கப்பட்ட பெரிய கட்டுகளின் மேல் மீண்டும் ஓர்முறை உரைகள் போடப்பட்டு பெரிய அளவுள்ள அடையாள முத்திரை ஒட்டப்பட்டு ஒட்டுமொத்தமாக சேமிக்கப்படுகிறது. சிவகாசி, கோவில்பட்டி, சாத்தூர் ஆகிய நகரங்களில் மட்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 4 முதல் 5 லட்சம் பேர் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இயந்திரத்தின் உதவியோடு மட்டுமல்லாமல் தனிமனித செயல்களின் வழியாகவும் தீப்பெட்டிகள் உரைகளில் அடைக்கப்படுகின்றன.